வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு அந்த வீடியோல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல அறிவிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஜாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. குரூப் சி அதுவும் சிவிலியன் போஸ்ட் தான். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல அபிஷியலா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெர்மனன்ட் போஸ்டிங் தான். இது ஒரு டெம்பரரி மைக்கு அக்னிபாத் மைக்கு எடுக்கல. பட் பெர்மனன்ட் போஸ்டிங் தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு சேலரி ஹை லெவல்ல இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் நம்ம நியரஸ்ட் ஸ்டேட் கூட அண்ட் கேரளா அண்ட் போக பெங்களூர்லாம் ஜாப் இருக்கு. அதிகபட்சமா சான்சஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க? லோயர் ட்ரிஷன் கிளர்க் அப்படிங்கிற மாதிரி எல்டிசி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 11 ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வேகன்சி என்னென்ன கேட்டகரிக்கு யார் யாரும் தேவைப்படுறாங்கிறதையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப தெளிவாக பத்தி பார்க்க முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் சதர்ன் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான வேகன்சியை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு 7 ஆஃபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லோயர் ஸ்டேஷன் கிளர்க் மட்டும் இந்த ஒரு போஸ்டிங் தான் வந்து எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலாக ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் யூஆர்ல ஒரு வேகண்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஒரு வேகண்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஎஸ்எம் சொல்லக்கூடிய எக்கனாமிக் எக்ஸர்வீஸ்மென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி போஸ்டிங்ஸ் வந்து ஒரு வேகண்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் குஜராத்ல மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸுக்கு அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டிசிக்கிற போஸ்டிங் ஒரு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஒரு மேக்ஸிமம் வந்து குஜராத் அப்படிங்கிறதுனா அந்த சதர்ன் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆஃபீஸில் வந்து இதுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம நியரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ஏர் கமாண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சில பிளேசஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் கேரளா பார்த்தீங்க அப்படின்னா எல்டிசிக்கு வந்து ஒரு 2 வேகண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் யூஆருக்கு ஒரு வேகண்டும் ஓபிசிக்கு ஒரு வேகண்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற போஸ்டிங்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் மாற்றுத்திறனாளி எக்ஸர்வீஸ் இவங்களுக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேரளா வந்து வேகண்ட் இல்லை. யூஆர் ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேரளா சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பெங்களூர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. பெங்களூர்ல பார்த்தீங்க அப்படின்னா ASTEIAF சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கும். இதில் பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகண்ட் யூஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூஆர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த திருவனந்தபுரத்துலையும் யூஆர் 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் பெங்களூர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூஆர்னா வந்து அன்ரிசர்வ்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்யூனிட்டி கேட்டகரியில் உள்ளவங்க யாருனாலும் இந்த யூஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த வேகண்டி இல்லை எஸ்சிஎஸ்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்ஸில் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் யூஆரில். அண்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் இதுக்கு கிடைக்காது. சரி, இதுக்கு ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். 18 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் யூஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிலாக்ஸேஷன் பிறந்தாது 18 25 தான் இருக்கணும். இதுவே மற்ற ஒரு கேட்டகரிக்கு ஒரு வேலை வேற ஆஃபீஸில் வந்து ஒரு நார்த் ரீஜனில் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதில் ஓபிசி கேட்டகரி இருக்குன்னா அந்த ஓபிசிங்கிற ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருவேளை நம்ம பெங்களூர் சைடு திருவனந்தபுரம் சைடில் இந்த பக்கத்தில் சிறந்த ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா யூஆர் தான் கண்டிப்பாக வேகண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் யூஆரில் தான் வேகண்ட் இருக்கும்போது நான் இங்கே ஒருவேளை எலிஜிபிள் நபர்கள் அந்த யூஆர் கேட்டகரிக்கு ஏஜ் எலிஜிபிள் 18 25 வயசுல உள்ள நபர்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் அதர் ஏஜ் வந்து அதிகமாக இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா நான் தைரியமா வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அந்த வேலைலாம் வந்து அப்போ வந்து கிடைக்காது. பெர்மனன்ட் போஸ்டிங் இப்போ வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் இப்போ தான் வந்து அறிவிக்கிறாங்க. அதனால தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. அது மாதிரி இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஒரு 100 மார்க் வந்து வெயிட்டேஜ் மார்க் கொடுக்காங்க. இந்த 100 மார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக கட் ஆஃப் மார்க் வந்து கடைசியாக வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு டைப்பிங் வந்து கேட்பாங்க. அந்த டைப்பிங் வந்து கம்பல்சரி நீங்கள் சர்டிஃபிகேட் தான் வச்சுக்கமா கேட்டால் சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. நீங்கள் ஒன்லி வந்து அந்த டைப்பிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வெறும் குவாலிஃபைங் தான். இத்தனை வேர்டு டைப் பண்ணிச்சுனாங்கன்னா அந்த வேர்டிங் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே போதும் தான். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கிற மார்க் தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் வரும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் நியூமரிக் எபிலிட்டி அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் சொல்லி ஒரு 4 பார்ட்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இங்கிலீஷ் அண்ட் இதுல மட்டும் தான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அடுத்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 30 நாளுக்குள்ள இதுக்கான அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து 31ஆம் தேதி தான் வந்து போன மந்த்ல. அப்படிங்கும்போது ஒரு 30 நாளுக்கு கணக்கு கூட இந்த 29ஆம் தேதிக்குள்ள இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் 12th படிச்சாலே போதும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் மட்டும் நீங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து கம்பல்சரியா வந்து பாஸ் பண்ணணும் அப்படி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு 35 வேர்டு டைப் பண்ணணும். ஹிந்தியில டைப் பண்ண தெரிஞ்சா 30 வேர்டு per மினிட்டுக்கு வந்து நீங்க டைப் பண்ண தெரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபைனலாக இந்த பேஜ் முடிகிற வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு வேர்டில் நீங்களே வந்து கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து கொடுத்துருக்க பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்ட் ஆகல பிரிண்ட் எடுக்கும்போது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு A4 சீட்டில் வந்து ஒரு பிரிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு வேர்டை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வேர்டை வந்து எந்த ஒரு மிஸ்ஸிங் இல்லாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறது நார்மல் உங்களை பர்சனல் லிஸ்ட் தான் கேட்டிருப்பாங்க. அதை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வைக்கக்கூடாது. அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸை மட்டும் வந்து என்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னா கம்யூனிட்டி கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இருந்தால் வைக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா படிச்ச மாஸ்டர் 12th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும் 10th 12th. அண்ட் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா குவாலிஃபிகேஷன்லாம் மேக்ஸிமம் அதுக்கு தான் கேட்கறதுனால நீங்கள் வச்சுக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாஸ்பேஸ் ஃபோட்டோ ஒரு 2 வந்து வைக்கணும்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 2 பாஸ்பேஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓவரால் கவருக்கு அந்த அப்ளிகேஷன் வைக்கும்போது அதுக்கு சேர்த்து வச்சிடும். அண்ட் அதில் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ விட்டுற பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். அது மறந்துடாதீங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது 2 இது இருக்கும். அந்த 2 இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் வழியாக கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோ மேலே உங்களோட கையெழுத்தையும் வந்து நீங்கள் போட்டுறணும் வழி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் 2லையும் ப்ராப்பராக வந்து பண்ணிடுங்க. இது சென்ட் பண்ணுறது அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட் ஸ்டேஷன் ஒவ்வொருக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி, இந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேயே வந்து அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் போஸ்டல் அட்ரஸ்னு சொல்லி, இந்த போஸ்டல் அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பெங்களூரா, குஜராத்தா, இல்லை ராஜஸ்தானா, இந்த மாதிரி சொல்லி எந்த இதில் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் நிறைய இருக்குதோ அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சி நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கேட்டகரி இதுக்கு தான் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான அட்ரஸ் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற அட்ரஸ்க்கு நீங்கள் இதுதான் அப்படின்னா இதை நீங்கள் வந்து போஸ்டல் அட்ரஸ் வந்து 2 அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை திருவனந்தபுரத்துக்கு வந்து ஒருவேளை ஓபிசி கேட்டல ஒரு ஆள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்குது திருவனந்தபுரம்ங்கிறது இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து என்னன்னா போஸ்டல் அட்ரஸா 2 அட்ரஸா யூஸ் பண்ணணும். அந்த ஓபிசி ஒரு வேக்கண்ட் இருக்குது, அந்த யூஆர்லையும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்க இந்த மாதிரி அட்ரஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தி 2 அட்ரஸ்க்கு எழுதணும். அதே மாதிரி போஸ்ட் கவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு நீங்கள் எழுதிங்க. ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸ் 2 அட்ரஸ் வந்து இதையும் எழுதிருவீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது மேலேயே வந்து அப்ளிகேஷன் பார்த்தி போஸ்ட் ஆஃப்னு சொல்லி எந்த போஸ்ட்டுக்கு அதாவது எல்டிசி தான் இதில் ஒரே ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யணும் அப்ளிகேஷன் பார்த்தி போஸ்ட் ஆஃப் எல்டிசி அண்ட் கேட்டகரி யூஆரா ஓபிசிங்கிறத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து டாப் டைட்டில் போட்டு தான் ஃப்ரம் டு வந்து நீங்கள் எழுதணும். இப்போ எழுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அட்டாச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோவும் வந்து உள்ள வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் ஸ்டாம்ப் 10 rupees பேஸ்டட் அட்ரஸ் சுட் பி டைப்டு இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படி எடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்களோட அட்ரஸ், அந்த அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸ் ஒரு வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு அட்டையில் அதாவது போஸ்டல் அட்டை இருக்கும். அந்த அட்டையில் வந்து 2 அட்ரஸ் உங்கள் அட்ரஸாக போட்டு உங்கள் அட்ரஸ் அப்படியே எழுதி அதில் 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிந்து அந்த அட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கவருக்குள்ளே நீங்கள் வச்சிடணும். இந்த அந்த அட்டை வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து மைடி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் பதில் பண்ணணும்னு பார்த்தீங்களா, அந்த பதில் மைடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்படி இதை வச்சு தான் கொடுப்பாங்க. இதுதான் ஹால் டிக்கெட்டாக வந்து உங்களுக்கு வந்து பதில் வந்து வரும். இதை கொண்டு போய் தான் மைடி நீங்கள் எக்ஸாம் எழுதும். சரி எக்ஸாமினேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் எந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் ஒரு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணாலே போதும். மற்ற எந்த ஒரு ஃபீஸுமே யாருக்குமே வந்து கிடையாது. தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி சான்சஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மட்டும் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.